பிடிக்கலன்னு சொன்னது பிடிச்சதா மாறுச்சு. என்னோட கணவர் மாதிரி தான் இங்கே பல பேரும் இருக்காங்க. என்னோட குடும்பத்தில் நடந்தது போல் உங்கள் குடும்பத்திலும் நடந்திருக்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அன்று இரவு 8 மணிக்கு நான் கிச்சனில் சமையல் செஞ்சுட்டு இருந்தேன். என் கணவரும் மகளும் ஹாலில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்பொழுது, இது வேண்டாம், வேறு பார், இல்லை இதுவும் வேண்டாம், டேய் இதை பாருடா, இது நல்லா இருக்குது, இல்லை எனக்கு பிடிக்கவில்லை, எதை காட்டினாலும் என் கணவர் வேண்டாம் என்பதையே சொன்னார். அதுக்குள் என் மகள் என்னை அழைத்தார். மம்மிமா நீ வா, நீயே செலக்ட் பண்ணு, டேடா எதையும் ஒத்துக்க மாட்டான். நான் வரல, என்ன ஆளை விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்களே முடிவு பண்ணுங்க, அப்படி முடியலன்னா உங்களுக்கு பிடிச்சதை விஷ்லிஸ்டில் போடுங்க, நான் லாஸ்டில் ஃபைனல் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு சமையலை தொடர்ந்தேன். அவர்கள் இருவரும் விலை, குவாலிட்டி எல்லாம் பார்த்து தங்களுக்கு பிடித்ததை விஷ்லிஸ்டில் சேர்த்தார்கள். சாப்பிடும் பொழுது, மம்மிமா இப்போ நீ சொல்லு, எது நல்லா இருக்கு என்று மகள் கேட்டார். மீண்டும் அப்பாவுக்கும் மகளுக்கும் சண்டை ஆரம்பமானது. நான் இருவரையும் சமாதானப்படுத்தி 2 மாடல்களை தேர்ந்தெடுத்தேன். என் மகளுக்கு பிடித்ததையே நானும் தேர்ந்தெடுத்தேன். ஸோ மெஜாரிட்டி வின் பண்ணுச்சு. ஆர்டர் பண்ணிட்டோம். சில நாட்களில் பொருள்கள் வந்தது. 2ஐயும் திறந்து பார்த்ததும் மீண்டும் சண்டை. இதுதான் பெஸ்ட், இல்லை இதுதான் பெஸ்ட். என் கணவர் 2 பொருள்களையும் அணிந்து பார்த்தார். எங்களுக்கு பிடித்திருந்த பொருளோட லுக்கு அவருக்கு பிடிக்கல, ஆனால் அது கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். அவருக்கு பிடிச்ச பொருளோட லுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் அணிஞ்சாக்கா கம்ஃபர்டபுள் இல்லை. அவர் உடனே 2ஐயும் ரிட்டர்ன் போட்டுடுங்க, 2லேயும் இருக்கிற நல்லதை ஒன்றா சேர்த்த மாதிரி ஒன்று வாங்குங்க என்றார். நாங்கள் அது சாத்தியமில்லை, ஒவ்வொரு பிராண்டும் வேறு மாதிரி இருக்கும் என்று புரிய வைத்தோம். இறுதியில் எங்கள் தேர்வை ஒப்புக்கொள்ள வைத்தோம் அவரை. ஆனால் அவரோட மனசுக்கு அது பிடிக்கல. அன்று மாலை அவர் அதை அணிந்து கொண்டு பீச்சுக்கு சென்றார். இரவு வீட்டுக்கு வந்தவுடன் இந்த பிராண்ட் ரொம்ப சூப்பர் என்று வானளவு புகழ ஆரம்பித்தார். நான் ஆச்சரியமாக, நீங்கள் தான் பிடிக்கலன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி பிடிச்சிருக்கு? எப்படி பிடிக்காத ப்ராடக்ட் பிடிச்ச ப்ராடக்டாக மாறுச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஒன்று புரிஞ்சுது. அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா நான் இவர் கூட இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்துகிறேன்ல, அதுதான். இருங்க, காரணத்தை அவரே சொல்லுவார், கேளுங்க. என்னங்க, நாங்கள் அவ்வளோ சொல்லியும் நல்லா இல்லை, வேண்டாம், ரிட்டர்ன் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னென்னா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லட்டா ஏன்னு என கேட்டேன். பின் நான் யார் சொன்னா இது ரொம்ப அழகாக நல்லா இருக்குன்னு என கேட்டேன். அவர் சொன்னார், பீச்சில் ஒரு ஆள் என்னிடம் சார் இந்த பிராண்டு தானே அது, ரொம்ப அழகாக இருக்குது சார், கம்ஃபர்ட் எப்படி அப்படின்னு கேட்டா. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னேன். அவர் உடனே நானும் இதே மாதிரி வாங்க போகிறேன் சார்னு சொன்னார் என்றார். ஸோ அடுத்தவங்க அழகாக இருக்குன்னு சொன்னதும் இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லையா? ஆனால் நாங்கள் சொல்லும்போது பிடிக்கல இல்லை? எப்போ தான் திருந்த போகிறீங்களோ போங்க என்றேன் சிரித்து கொண்டே. அடுத்த நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த நாள் காலை வெளியில் சென்று வந்தவர் உற்சாகத்துடன் வீடு திரும்பினார். நான் காலையில் அலுவலகத்துக்கு கிளம்புற அவசரத்தில் சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நேராக சமையல் அறைக்கு மது இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா என்றார். என்னாச்சு? நான் சமையல் வேலையை அறக்க பறக்க செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் என்னென்னா சரி சொல்லுங்க என்றேன். மது, இன்னைக்கு காலையில் பீச்சில் வாக்கிங் போனபோது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பிராண்ட் ரொம்ப அழகாக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, இவ்வளோ அருமையான ஷூவை எங்கே வாங்கினீங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க தெரியுமா என்றார். எனக்கு இந்த ஷூ ரொம்ப பிடிச்சிருக்கு என்றார். நான் வாய் விட்டு சிரித்தேன். இவரை என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க நீங்களே. நம்ம சொல்கிறத நம்ப மாட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க, அடுத்தவங்க சொன்னாதான் நம்புவாங்க. ஏன் தெரியுமா? உண்மை இம்பார்ட்டண்ட் இல்லை, அதை யார் சொல்கிறாங்கன்றது தான் இம்பார்ட்டண்ட். நம்ம வீட்டில் சொன்னால் வேல்யூ இல்லை, வெளியில் சொன்னால் தான் வேல்யூ. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா? உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி? நீங்கள் சொன்னால் கேட்பாங்களா, வெளியில் இருக்கவங்க சொல்கிறத கேட்பாங்களா?